இட் வாஸ் தி பிக் டே பிக் கேம் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ரிசல்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். இதுதான் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. பட் இதுதான் நடந்தது. பட் அது என்னெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மேட்ச் இந்திய உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் மேட்ச். இது ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனலே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ரீச் ஃபார் செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியா பேட் ஃபஸ்ட்டாங்க. இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. அதனால தான் சஃபலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தானா இவங்க ரெண்டு பேரும் அருமையான குரூசியல் பார்ட்னர்ஷிப்பை அந்த இடத்துல போட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெடி ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிக் ஸ்டேஜில் பிக் கேமில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த பாயிண்ட் அவுட்டில் யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெட்டர் தென் தி வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அதாவது ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் இவங்க ஓடிஐ கேமுக்கு இந்தியன் டீமுக்கு செம்மையாக செட் ஆவாங்க, பட் நாட் ஃபார் தி T20 கேம். இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 பூராக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி லோயர் ஸ்ட்ரைக் ரேட் ஆடினால 29 பாலுக்கு 34 ரன்கள் அடிச்சு இவங்கனால ஆல்மோஸ்ட் கேமு லூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பட் ஹார்மன் பிரீட்டு ஒரு 50 போட்டாங்க பாருங்கள். என்ன மாதிரி ஒரு 50 லாஸ்ட் ஓவரில் சோபி மால்கியூஸ் வீசின லாஸ்ட் ஓவரில் 3 6 அடித்து 27 பாலுக்கு 56 ரன்கள் அடித்து அவுட் ஆகி எப்படியும் திரும்பிட்டாங்க. இவங்க அந்த ரன் அடித்ததுனால மட்டுமே தான் இந்தியா 170+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் இவங்க அடிக்கலைன்னா ஸோ வாய்ப்பே இல்லை. ஆஸ்திரேலியா டாமினேஷன் ஆஃப் லெவல் இன் ஹைலி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். டாமினேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப்பு ஆல்ரெடி ஹேட்ரிக்னு 2 டைம் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வேர்ல்டு கப் அடித்த டீம்னா சும்மாவா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி காமிச்சிருந்தாங்க. நீங்கள் ஓடிஐ வேர்ல்டு கப்பான இந்தியன் டீம் இந்திய கண்ட்ரியில் ஜெயிச்சிருக்கலாம், பட் நான் T20 வந்துட்டால் நாங்கள் தான் அப்படிங்கிறமா ஆஸ்திரேலியா பெட்டர் வே த கேம் மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஹார்மன் பிரீட் 27 பாலுக்கு 56 ரன்கள் அடித்ததுனால சோபி மால்கியூஸ் அவங்க சைடு 2 விக்கெட் போட்டிருக்காங்க. 4 ஓவருக்கு 46 ரன்னை கொடுத்து. ஸோ 20 ஓவருக்கு 170 ரன்கள் 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. பட் விக்கெட்டு அவ்வளோ இன்னும் ஹேண்டாக இருந்தாலும் பூர்ணா காட்டியிருக்காங்க ஜெமிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் ஜெமிமேனால் மட்டுமே தான் 170 ரன். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரிச்சா கோஸ் இறங்கி தான் 190 போயிருக்கா. ஸோ ஆஸ்திரேலியா நீடர் 171 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கிலே ஃபஸ்ட்டு பாலே வந்து ரேணுகா சிங் போட்டாங்க. அந்த பால் ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சு ஜர்ஜோவால். செகண்ட் பாலே வந்து இன்ஸ்விங்காக ஆட தெரியாமல் LBW அவுட் ஆகி எப்படியும் திரும்பிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு அந்த இடத்துல செம ஹோப். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விக்கெட் உழுகுறது எதிர்பார்த்த நிலையில் பிபி லிட்ச்ஃபீல்டும் பெத்மோனி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. பட் அடுத்தவே பிபி லிட்ச்ஃபீல்டு அவுட் ஆக பின்னாடியே பெத்மோனியும் அவுட் ஆக இந்தியா கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படி நினச்சி பார்க்க உள்ள எல்லிஸ்பரி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க. இவங்க மட்டும்தான் 2007 ஆடுறாங்க. ஸோ இதனால் 33 பாலுக்கு 53 ரன். ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள் 160.61, 160+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுனா இவங்க ஏன் வின் பண்ண முடியாது? அதாவது குரூசியல் கான்ட்ரிபியூஸ் வந்து இந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இங்கே எல்லிஸ்பரி எப்படி ஆடுறாங்க, அங்கே வந்து ஜெமிமா எப்படி ஆடினாங்க. பட் அந்த இடத்துல ஹிட்டிங் பொசிஷன் ரிச்சா கோஸ், இந்த இதில் அஸ்லா கார்ட்னர், இவங்க 2 பேர் தான் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக நான் வந்து இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து 2 வரல, பட் இங்கே வந்து அதிரடி சம்பவங்கள் பண்ணி விட்டாங்க. அதாவது வந்த உடனே அஸ்லா கார்ட்னர் உள்ளே வந்த உடனே இன்டென்ட்டோட அந்த 50 அடிக்கணும் அந்த ஒரு இன்டென்ட் மட்டுமே. விக்கெட் லூஸ் ஆனால் பரவாயில்ல, ஏகப்பட்ட விக்கெட்ஸ் பின்னாடி இருக்குது அப்படின்னு அடிச்சதுனால 2 பேர் 50. ஸோ அதனால் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 1 ஓவர் மிச்சம் வச்சு 19 ஓவர்லேயே 171 ரன்னை அசால்ட்டாக பீட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா வின் பை 6 விக்கெட்ஸ். அதாவது இந்திய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்திய உமன்ஸை பொறுத்த மட்டும் அந்த எமோஷன்ஸ் ஏகப்பட்ட இது இருக்கும். பட் இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வரணும். ஜெமிமா மாதிரி ஒரு பிளேயரை ஒதுக்கிட்டு T20க்கு கேம் செட்டுக்கு ஸ்குவாடாக தயார் பண்ணணும் உமன் சைடு பொறுத்த மட்டும். ஸோ ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பொறுத்த மட்டும் இந்தியா 20 ஓவருக்கு 163 6 விக்கெட்டு விட்டுருந்தாங்க, 170 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா 19 ஓவர்லேயே 170
62 அசால்ட்டாக அடிச்சிட்டாங்கன்னு தான் இந்த இடத்த சொல்லணும். ஸோ ஹார்மன்பிரீத் கவுர் வந்து 56 அடிச்சிருந்தாங்க, எல்லிஸ்பெரி 56. ஸோ இதெல்லாம் ஓகே தான். பட்டு அந்த ரிச்சோகோஸ் வர்சஸ் அசலா கார்னர் அண்ட் தென் ஜெமிமா வர்சஸ் எல்லிஸ்பெரி, இந்த இதை தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ஜெமிமானால் மட்டும்தான் இந்த மேட்சை லாஸ் பண்ணோம். ஸோ அதன் மூலிமா இந்தியா எலிமினேட்டும் ஆகிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, T20 வேர்ல்டு கப் 2026 வெளியேறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதை தான் நம்ம பார்க்குறோம். எமோஷன்ஸ் ஏகப்பட்ட இது இருந்தாலும் இந்தியா ஷுட் பி எலிமினேட்டட் ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026. இதிலிருந்து அவங்க கற்றுக்க வேண்டிய பாடம்னா லேர்ன் சம்திங். அதாவது ஸ்லோயர் ரேட்டில் நம்ம ஆடணும்னா இது வேலைக்கு ஆகுது T20 பொசிஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு அக்ரெசிவ் பிளேயர்ஸ் செமையான இன்டென்ட்டோட வந்தோடனே அடிக்கணும்னு இன்டென்ட்டோட எடுத்தால் தான் வேலையாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். இந்தியா இன்றைக்கி இந்த மாதிரி தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.